மத்திய கிழக்கில நிலவி வருகின்ற போர் சூழல் காரணமாக இலங்கையில் இருக்கிற அதிகளவான மக்களை எரிபொருள் நிரப்பு நிலையங்களில காணக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் எல்லாம் இந்த போர் சூழலை காணாதவர்களா அல்லது இந்த வலிகளை அனுபவிக்காதவர்களா என்று எங்களை நாங்களே பார்த்து கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். எங்கோ நடக்கின்ற ஒரு போர் சூழலால எங்கள நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படலாம் என்று நாங்கள் அச்சப்படுவதற்கு முக்கியமான காரணங்களும் இருக்கிறது. அப்படி இருக்கையிலையும் எரிபொருள் இருக்கின்றது, மக்கள் யோசிக்க வேண்டாம், கையிருப்பில் இருக்கின்றது, போதுமான அளவு நாட்டுக்கு தேவையாக இருக்கிறது என்று அறிவித்தாலுமே கேட்டபாடு இல்லை. எல்லோரும் போய் எரிபொருள் வாங்குவதற்கான வரிசையில் தான் தொடர்ச்சியாக நிற்கிறார்கள். இது குறித்து இந்த காணொலியில முழுமையாக பகிர்ந்து கொள்ள போகிறேன். வணக்கம், நான் திவாரகா. சப்ஸ்கிரைப் பண்ணாம காணொலி பார்த்து கொண்டிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். மத்திய கிழக்கில தற்போது கடுமையான ஒரு போர் சூழல் நிலவி வருகின்றது. இதனால அங்க இருக்கின்ற பலர் உயிரிழந்திருக்கிறார்கள். மத்திய கிழக்கு நாடுகளில வேலைக்கு போன பலர் அச்சத்தோடு அங்க இருக்கிறார்கள். இப்படியான ஒரு போர் சூழல் அங்கு பரபரப்பாக இருக்கின்றது. இப்படி இருக்கையில இலங்கையில எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட போது நாங்கள் போய் எரிபொருட்களை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள பதுக்குவோம், தேவைக்கு அதிகமாக கொண்டு வந்து வைப்போம், விலை ஓடினா விற்கலாம் என்று சொல்லியும் பலர் இந்த எரிபொருள் கொள்வனவில் ஈடுபடுகிறார்கள். இது கொஞ்சம் கூட நல்லது அல்ல, மிக மிக ஆபத்தானது. எரிபொருட்களை சேமித்து வைப்பதற்கென்று சொல்லி சரியான ஒரு ஒழுங்குமுறை இருக்கின்றது. நீங்கள் சாதாரணமாக ஒரு பெட்ரோல் நிலையத்தில் போய் பார்த்தால் கூட எரிபொருளை நிலத்திற்கு அடியில தான் அங்கு சேமித்து வைக்கிறார்கள். ஆனால் நாங்கள் இங்க வீட்டுக்குள்ள கொண்டது ஒரு பெரல்ல சேமித்து வைக்கும் போது அந்த எரிபொருளால நிறையவே ஆபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அளவுக்கு அதிகமாக எரிபொருட்களை சேமிக்கின்றவர்கள் இந்த விடயத்தில் மிகுந்த அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். இப்படியான விபரீதமான செயல்களை செய்வதற்கு முன்பு அதனால என்னென்ன ஆபத்து வரும், இதனால் எவ்வளவு பாதிப்பு ஏற்படும் என்று தெரிந்து நீங்கள் இந்த செயல்களை செய்யுங்கள். பின்னாளில இந்த எரிபொருட்களை கொண்டு பதுக்கி வீட்டில் வைத்து விபரீதமாக எதுவும் நடந்துவிட்டால் அதனால வருத்தப்பட போறதும் பதுக்கல்ல ஈடுபடுகிறவர்கள் தான். மிகவும் அவதானமாக செயற்படுங்கள். இலங்கை எரிபொருள் கூட்டு ஸ்தாபனத்தின் தலைவர் டிஜே ராஜகருண இன்றைய தினம் விசேடமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். நாட்டில எரிபொருள் தட்டுப்பாடு நிலவும் போது மட்டுமே QR முறையை பயன்படுத்தி விநியோகத்தை கட்டுப்படுத்த வேண்டும். ஆனால் தற்போது இலங்கையிடம் போதிய அளவிலான எரிபொருள் கையிருப்பில் இருக்குதாம். அதனால மீண்டும் அதனை அறிமுகப்படுத்த வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை என்றும் சொல்லியிருக்கிறார். இதற்கிடையில பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மத்திய கிழக்கில் போர் நடைபெறுது, இலங்கையில எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட போகுது என்ற ஒரு கதை வந்து அதற்கிடையில QR முறை பற்றியெல்லாம் பேசப்பட்டிருக்கிறது. அதனால தான் இந்த ஒரு அறிவிப்பையும் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். அதுபோல இந்த நிலைமையை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டால் வருங்காலத்தில் இந்த QR முறை தொடர்பில் பரிசீலிக்கப்படும் என்றும் சொல்லியிருக்கிறார். அதனால பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் அச்சமடையவே வேண்டாம். கடந்த 2 நாட்களின் விநியோக விவரங்களை கூட அவர் வெளியிட்டிருக்கிறார். இலங்கையில போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பில் இருக்குது. இந்தியா, சிங்கப்பூர் மற்றும் தென்கொரியாவில இருந்து ஏற்றுமதி மூலம் பெறப்படும் பொருட்களுடன் 37 நாட்களுக்கு பெட்ரோல் இருப்பு போதுமானதாம். அதே போல டீசலும் இருப்பு 35 நாட்களுக்கு போதுமானதாக இருக்குதாம். அதே நேரத்தில் சூப்பர் டீசல் புதிய ஏற்றுமதிக்கு பிறகு 72 நாட்களுக்கு நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதாம். ஜெட் எரிபொருள் இருப்பு 97 நாட்களுக்கு போதுமானதாக உள்ளதாம். மசகு எண்ணெய் இருப்பு தற்போது 26 நாட்களுக்கு போதுமானதாக உள்ளது. மார்ச் 11ஆம் தேதி எதிர்பார்க்கப்படும் புதிய ஏற்றுமதி மூலம் 48 நாட்களுக்கு விநியோகத்தை உறுதி செய்யும் என்று சொல்லியிருக்கிறார். அதிகாரிகள் போதுமான அளவு தயாராக இல்லை என்ற விமர்சனங்களுக்கும் இதன்போது பதிலளித்து அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இலங்கை வரலாற்று ரீதியாக நீண்டகால எரிபொருள் சேமிப்பு திறனை உருவாக்கவில்லை. டீசலை சேமிக்கும் எங்கள் தற்போதைய திறன் 32 நாட்களுக்கு மட்டுமே. அதே நேரத்தில் 92 ஆக்டைன் பெட்ரோலை 27 நாட்களுக்கு மட்டுமே சேமிக்க முடியும். சுத்திகரிப்பு நிலையம் செயல்பாடுகளை நிறுத்தினால் ஜெட் எரிபொருளை 11 நாட்களுக்கு மட்டுமே சேமிக்க முடியும். எவ்வாறு இருந்தாலும் தற்போது அதிகபட்சமாக எரிபொருள் இருப்பு பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். ஆகையால மக்கள் தேவையற்ற விதத்தில் எரிபொருட்களை வீடுகளில் சேமிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள்.
இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க, உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.